இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சாப்பிட்டேன், இப்ப நீ சாப்பிடு. இந்தா. கரிகாலா, எனக்கு கண்ணு தெரியலனாலும் உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ சாப்பிடவே இல்ல. ஆனா சாப்பிடுற மாதிரி நடிச்சிட்டு சாப்பிட்டேன்னு சொல்ற. எனக்கு கண்ணு தெரியலங்கிறதுக்காக நீ என்னை இப்படிலாம் ஏமாத்தலாமா? ஐயோ நந்தினி, நான் அப்படி நினைச்செல்லாம் ஒன்றும் பண்ணல. அப்படின்னா என்னை ஏமாத்தணும்னு நினைக்காம ஒழுங்கா சாப்பிடு. நாம சாப்பிடலன்னு எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. இப்பதான் நீ உண்மையிலேயே சாப்பிடுற. நந்தினி வாய் தர. எனக்கு போதும் கரிகாலா. கரிகாலன் நமக்காக எவ்வளவு பொறுமையா எல்லாத்தையும் செய்றான். எனக்கு எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை காப்பாத்துறதுக்கு முதல் ஆளா நீங்க தான் வந்து நிக்கிறீங்க. இதுதான் மாமா நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற புரிதல். இந்த புரிதல் இல்லாத புருஷன் பொண்டாட்டி தான் சேர்ந்து வாழ முடியாம பிரிஞ்சு போயிடுறாங்க. நம்ம 2 பேருக்குள்ள அந்த புரிதல் ரொம்ப நல்லாவே இருக்கு மாமா. இப்படியே நம்ம வாழ்க்கை பூரா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். டேய், பயப்படாத. நான் உன் மனசாட்சி தான். என்ன வேணும் உனக்கு? நீ இப்போ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கல்ல. உன் கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணி உனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். எப்படி கிளியர் பண்ணுவ? இங்க பாரு, நீ ரொம்ப குழம்பி யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வானதி பத்தி உனக்கு இப்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்குல்ல. அவ உனக்காக என்ன வேணாலும் செய்வா. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, இன்னசென்ட். அவள மாதிரி இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணும் இல்ல. அப்படிப்பட்ட பொண்ணு உன் மேல உயிரையே வச்சிருக்கா. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவ துடிதுடிச்சு போறதுலயே இது உனக்கு தெரிஞ்சிருக்குமே. பாட்டி கோவில்ல வச்சு சொன்ன மாதிரி இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்கிறதுலாம் ஒரு வரம். அவளை நம்பி உன்னை ஒப்படைச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ உன்னை வாழ்க்கை ஃபுல்லா நல்லா பாத்துப்பா. அதனால நீ யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வானதியை ஏத்துக்கிட்டு அவ கூட நல்லபடியா வாழ்றதுக்கான வழியை பாரு. இது யாரு? வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் ரெண்டும் இருக்கும்ல. அந்த மாதிரி நான் உன்னோட இன்னொரு மனசாட்சி. நீ என்ன சொல்ல போற? இங்க பாரு, அவன் சொன்ன எதையுமே நீ கேட்காத. உன் கோல் என்ன? ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். அந்த வானதியை கூட்டிட்டு போய் உன்னால ஃபாரின்ல எல்லாம் வாழ முடியுமா? 4 வார்த்தை ஒழுங்கா இங்கிலீஷ்ல பேச தெரியாது. அவதான் இப்ப இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கால. சும்மா அவளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. அவ இங்கிலீஷ் கத்துக்கிறேன்னு சொல்லி அவ இங்கிலீஷ் பேசி கிழிச்ச லட்சணத்தெல்லாம் நாங்க பார்த்தோமே. இத பாரு அருளு, இந்த வானதி உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். அதை எப்படி நீ மன்னிச்சு ஏத்துப்ப? உன்னை கல்யாணம் பண்றதுக்காக அவன் போய் சொல்லி ஏமாத்தினவன். அவளுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் செய்வான். அவளெல்லாம் நீ நம்பவே கூடாது அருள். இப்ப மட்டும் இல்ல, அவ எப்ப வேணாலும் மறுபடியும் உன்னை ஏமாத்த ரெடியா இருப்பா. அதனால நீ அவகிட்ட இருந்து எவ்வளவு சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்கிட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிற வழியை பாரு. அதை விட்டுட்டு இவன் சொல்றான்னு நம்பி அந்த வானதியோட வாழ போறேன்னு சொல்லி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. அவன் சொல்றது எதையும் நீ கேட்காத. அவன் சொல்றது எதுவுமே உன் நல்லதுக்கு இல்ல. அவன் பேச்ச கேட்டனா உன் வாழ்க்கை தான் வீணா போகும். ஆமா, நீ அவன் சொல்றதான் கேட்க கூடாது. அவன் தேவையில்லாம எதோ சொல்லி உன் மனசை மாத்த பாக்குறான். நான் சொல்றத கேளு, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். யோசிச்சு பார்த்தா அது உனக்கே புரியும். நீ எவ்வளவு யோசிச்சாலும் நான் சொல்றதா சரின்னு உனக்கு தோணும். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. குழப்பம்லாம் தேவையே இல்லை அருண். நான் சொல்றதெல்லாம் தான் கரெக்ட். வானதி உனக்காக பிறந்தவன். அவளை எதுக்காகவும் உன் லைஃப்ல மிஸ் பண்ணிடாத. இவன் பேச்ச கேட்டுட்டு நீ அவளை விட்டுட்டு போனா உனக்கு தான் லாஸ்.
நான் சொல்றத கேட்டா உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். நான் வானதி பத்தி யோசிச்சாலே எனக்கு பாசிட்டிவான ஞாபகங்கள் மட்டும்தான் வருது. ஏன்னா எனக்கு அவன் நிறைய நல்லதுதான் பண்ணிருக்கா. அதனால நீ சொல்றதுதான் கரெக்ட். எனக்காகவே தான் வானதி வாழ்றா. இப்படி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். கிடைச்ச பொக்கிஷத்தை மிஸ் பண்ணிடவே கூடாது. அதனால நான் வானதியை ஏத்துக்கிட்டு அவ கூட தான் வாழ போறேன். ஐயோ 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 டேய் அருளே, என்னடா பண்ணிருக்க? உனக்கு போய் நல்லது சொல்ல வந்த பாரு, என்ன சொல்லணும்? இதுக்கு மேல ஓ இஷ்டம். அவன் கிடக்குறான். நீ இப்பதான் நல்ல முடிவு எடுத்திருக்க. உன் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்க வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். வானதி வந்ததும் அவகிட்ட இவ்வளோ நாள் அவளை ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துகிட்டதுக்கெல்லாம் சாரி கேட்டுட்டு அவகிட்ட உடனே நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ணணும். வானதி, இவ்வளோ நாளா நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி ரொம்ப மோசமாலாம் நடந்திருக்கேன். அதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ மாமா, நீங்க என்கிட்ட மோசமாலாம் நடந்துக்கிட்டதே இல்லையே மாமா. இப்பவும் விட்டு கொடுக்காம பேசுற பாத்தியா? நான் உன்னை விட்டு போனா என்ன மாதிரி முட்டாள் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஐ லவ் யூ வானதி. மாமா, என்ன சொல்றீங்க மாமா? ஐ லவ் யூ so much. மாமா, மாமா என்னாச்சு மாமா? என்னாச்சு மாமா? என்னாச்சு?